கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விசை கூட உங்களோடு கூட இயேசுவின் தான் நாமத்தில் இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, யோபு தான் மனபாரத்தோடு ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறாரு. அது உண்மையான ஒரு ஜெபம். சில நேரத்தில் நம்ம சந்தோஷமா எல்லா காரியங்களும் கிடைக்கும் போது நம்ம என்ன செய்வோம், ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுவோம். அதே நமக்கு சோதனை வரும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும், அல்லது நமக்கு நம்ம விருப்பப்படாத காரியங்கள் நடக்கும் பொழுது நம்ம எப்படி ஆண்டவரோடு கூட இருக்கிறோம், நம்முடைய நிலைமையை நம்ம எப்படி நிதானிக்கிறோம் அப்படின்றது தான் இந்த ஜெபம். எல்லாருக்கும் நிறைய நேரம் கேட்டிருப்பீங்க. யோபு 1ஆம் அதிகாரம் 20-21 வசனம் இவ்வாறு சொல்லும். ஏன்னு சொன்னால் அவர் பெரிய ஒரு செல்வந்தர், சரிங்களா? அவருடைய ஜெபத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப மன உருக்கமாக இருக்கும். எப்படின்னு சொன்னால் அவர் ரொம்ப செய்திகள் ஒவ்வொன்றும் அவர் கேட்கிற ஒவ்வொரு செய்தியும் வந்துன்னு சொன்னால் ரொம்ப மனசை ரொம்ப வேதனைப்படுத்துகிற ஒரு செய்தியை அவர் கேட்கிறார். அது என்னன்ட்டு நம்ம சொல்லுவோம். இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் சால்வையை கிழித்து தன் தலையை சிரைத்து தரையிலே விழுந்து பணிந்து, நிர்வாணியா என் தாயின் கர்ப்பத்தில் வந்தேன், நிர்வாணியா அவ்விடத்துக்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம். இந்த ஒரு வார்த்தையை கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியாது. முதல் பாகத்தெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்வோம். வருத்தப்பட்டு துணிகளை கிழித்து அல்லது சால்வியை கிழித்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்வோம். நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியா போறேன், அது வரைக்கும் கூட சொல்லுவோம். ஆனா என்ன சொல்லுவோம்னு சொல்ல மாட்டோம்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் சொல்லணும். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாரிச்சேன், நான் எவ்வளோ அப்படிதான் நான் எவ்வளோ அப்படிதான் சொல்லுவேன். ஆனால் இங்கே யோபு எவ்வளோ அழகாக சொல்றாங்க பாருங்க. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். என்ன அவர் கொடுத்தார், என்ன எடுத்தார் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு யோபு ஒரு பெரிய பணக்காரர். அவர்கிட்ட என்ன இருந்துச்சுன்னா 7000 மாடுகள், 3000 ஒட்டகங்கள் இருந்துச்சு, 500 கழுதைகள் இருந்துச்சு. அது மாத்திரம் இல்லாத அவருக்கு 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள். பாருங்க, பொருள் செல்வம் இருந்துச்சு அவருக்கு. தன்னுடைய குடும்பத்திலையும் என்னது பெரிய செல்வந்தன். 7 ஆண் பிள்ளைகள் ஒரு குடும்பத்தில் இருந்தாங்கன்னு சொன்னா அந்த குடும்பம் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாக இருந்திருக்கும் பாருங்க. 3 பெண் பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் இவங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சு, எல்லாமே ஒரே நாளில் நம்ம பார்த்துருக்கோம்ல, பூகம்பம் நடக்கும் பொழுது, சுனாமி வந்த பொழுது, பெரிய பெரிய பணக்காரங்களை நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி வரும்பொழுது எப்படி பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி, அதே மாதிரி தான் இந்த பணக்காரன். ஆனால் இந்த பணக்காரன் எப்படின்னு சொன்னால் ரொம்ப கடவுளுக்கு பயந்த மனுஷன். ஏன்னா கடவுளே அவரை பற்றி சொல்லுவார், ரொம்ப பயந்த மனுஷன். ஏன்னா நிறைய நேரத்தில் வேதாமத்தில் ஆண்டவர் ஊழிய பணியில் இருக்கும்போது சொல்லுவார், பணக்காரங்க யார், ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்துக்கு போது ரொம்ப கடினம் அப்படின்வாங்க. அதே ஆண்டவர் இங்கே சொல்லியிருப்பாங்க யோபை பற்றி, அவர் ரொம்ப நல்லவனாக இருந்தார். எப்படி இருந்தா அப்படின்னு சொன்னால், சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனும், உத்தமன் அப்படின்னு நிறைய காரியங்கள் யோபை பற்றி ஆண்டவர் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஒரு பணக்கார மனுஷன் எல்லாவற்றையும் இழந்திருக்கிற அந்த வேளையில் அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு சோஸ்திரம். நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே நீங்கள் கொடுத்துட்டு இப்படி எடுத்துட்டீங்களே, நம்ம என்ன செஞ்சுருப்போம், புலம்பி இருப்போம். ஆனால் சோஸ்திரம் சொல்லியிருக்க மாட்டோம். நிறைய நேரங்களில் நம்ம இப்படி தான். ஒரு குட்டி கதை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்ன செஞ்சான்னா, ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கே தெரியும், சம்பளம் கொடுப்பாங்க, மாத கடைசியில் சம்பளம் கிடைக்கும். அப்படி அந்த சம்பளம் கிடைக்கும் போது என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு மாதம் அந்த ஓனர் மேனேஜர் என்ன செய்வாங்கன்னா 100 ரூபாய் அதிகமாக வச்சு சம்பளத்தில் கொடுத்துருவாங்க. அதை வாங்கின மனுஷன் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், சரி 100 ரூபாய் எக்ஸஸாக வந்திருக்குன்ற ரொம்ப சந்தோஷம். போய் என்ன செய்யலை, ஓனர்கிட்ட சொல்லலை, அல்ல மேனேஜர்கிட்ட சொல்லலை, இந்த மாதம் என்னுடைய சம்பளத்தில் 100 ரூபாய் அதிகமாக வந்திருக்குன்னு போய் ரிட்டர்ன் பண்ணலை. அதை என்ன செஞ்ச வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் செகண்ட் மாதத்தில் அடுத்த மாதத்தில் என்ன ஆச்சுன்னா 100 ரூபாய் குறைவாக கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ குறைவாக கொடுக்கப்பட்ட உடனே அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், உடனே ஓடி போகிறார். யார்கிட்ட, மேனேஜர்கிட்ட. ஐயா, என் சம்பளத்தில் நீங்கள் 100 ரூபாய் என்ன செஞ்சுருக்கீங்க, குறைச்சி கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு சொன்னாராம். அப்போ அதுக்கு அவர் சொன்னாராம், ஓனர் சொன்னாராம், போன மாதம் 100 ரூபாய் எக்ஸஸாக கொடுத்தேனே, அப்போ நீ என்ன செய்யலை, ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு சொன்னாராம்.
அப்போ அந்த வாங்கின மனுஷர் சொன்னாரா, ஒரு தடவை தப்பு பண்ணால் பொறுத்துக்கலாம், 2வது தடவை நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, அதனால தான் வந்து சொன்னேன், ஏன்னா போன தடவை நீங்கள் தப்பாக தான் எனக்கு கொடுத்துட்டீங்க. இப்படி தான் நம்ம கடவுள்கிட்ட சொல்கிறோம். நல்லா கிடைக்கிறப்ப சத்தம் காட்டாமல் சந்தோஷமாக இருக்கிறோம். ஏதாவது கொஞ்சம் குறைவுபட்டுச்சு அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறோம், ஏன் செய்யலை அப்படின்ட்டு நம்ம கேட்குறோம். ஆனால் யோபை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி கேட்குறாரு, நீங்கள் தான் கொடுத்தீங்க, நீங்கள் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சோஸ்திரானவர். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த காரியத்தையே கேட்டால் கூட நம்ம தர மாட்டேங்கிறோம். ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்த காரியத்தை செய்யுங்கன்னா கூட நம்ம செய்ய மாட்டோம். ஏன் சொன்ன தர்றது அவர் தான், ஆனால் செய்வதற்கு நம்ம பின்வாங்கி போகிறோம். ஆனால் இங்கே யோபு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் நன்மையான பகுதியிலும் சரி தீமையான பகுதியிலும் ஆண்டவருக்கு அவர் கொடுத்த ஒரு காரியம், அவர் கொடுத்த இடம், ஆண்டவருக்கான கொடுத்த இடத்தை என்ன செய்யலை, அவர் மாற்றலை. எல்லா சூழ்நிலையிலும் என்ன செஞ்சார், ஆண்டவரோடு பிள்ளையாக இருந்தார். அவர் வசதியாக இருந்த காலத்துலையும் சரி, அவர் எல்லாம் அவர்கிட்ட நீங்கி போன காலத்துலையும் சரி, அவர் என்ன செய்யலை, தேவனை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். தேவனையே அவர் பற்றி கொண்டார். அவர் பற்றி கொண்டதுனால அவருடைய பிற்பகுதி என்ன இருந்துச்சுன்னா பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் நடக்கும்போதும் சரி தீமையான காரியங்கள் நடக்கும்போதும் சரி எல்லாவற்றிலும் பொறுமையாக யோபுவை போல நம்ம இருப்போம்னு சொன்னால், யோபு எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார், ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால் நிரப்பினாரோ அதே போல் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க அவர் காத்து கொண்டிருக்கார். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாக வாழ 1000 வருட அரசாட்சி செய்ய எல்லாவற்றுக்கும் புதிய வானம் புதிய பூமியில் நம்மை அவர் நிறுத்துவதற்கு என்ன செய்வார், அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதற்கு ஆயத்தப்படுவதற்கு இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அப்படிலாம் நடக்கும்போது நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, ஆண்டவர் எது நடந்தாலும் நீர் தான் பொறுப்பாளி, நீர் தான் என்ன செஞ்சுருக்கீங்க, ரட்சித்திருக்கீங்க, நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டிருக்கீங்க, அதனால் நீங்களே எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறீங்க அப்படின்ட்டு நீங்களும் நான் ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னால், ஆண்டவர் எப்படி யோபின் ஜெபத்தை கேட்டாரோ அதே போல் கேட்டு நம்மையும் சாத்தானுடைய கையிலிருந்து விடுவிக்க வல்லவராக. இத்தனை பிரச்சனையை கொடுத்தது சாத்தானாக இருந்தாலும் கூட அதன் மத்தியில் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய சித்தமாக இருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கும் தயவும் கொண்டவரே, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்றபடி எங்களை தண்டியாதபடிக்கு எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களை சுற்றிலும் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, யோபுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் கர்த்தாவே, எப்பேற்பட்ட எல்லா சூழ்நிலையிலும் அந்த மகன் உம்மோடு கூட இருந்தது போல ஆண்டவரே, நீர் அந்த மகனை எல்லா சூழ்நிலையிலும் நீர் பாதுகாத்தது போல ஆண்டவரே, நீர் எங்களையும் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. யாராவது பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வியாதியோடு ஆண்டவரே துயரமாக இருப்பாங்கன்னு சொன்னா அவளை சுற்றிலும் ஆண்டவரே நீர் வேலி அடைத்து அவளை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. சாத்தான் அவர்களை தொடாதபடிக்கு நீ அவளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அவருடைய தேவைகளை எல்லாம் சந்திங்க, அவருடைய எல்லா காரியத்தையும் ஆண்டவரே நீக்கி போட்டு சந்தோஷம் சமாதானத்தை நிலவும்படி செய்யுமாறு கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. அல்லது வியாதியோடு கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் சாமி. அவளோடு கூட கிருபை இருக்கட்டும் தகப்பனே. ஆண்டவரே, நீ கொடுத்த அந்த வாக்கு தத்தம் அவளுக்கு நிறைவேற கிருபை செய்யுங்க. முதிர் வயதில் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீங்களே சாமி, நிறைய வயதில் உங்களை பாதுகாப்பேன் என்று சொன்னீங்களே, அந்த வாக்கு தத்தெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற வலி வேதனை இல்லாதபடிக்கு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் உண்மை பின்பற்றி வாழ அந்த அநேகருக்காக அவர்கள் ஜெபிக்க அவளுக்கு உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க சாமி. அதுக்கு தடையாக இருக்க எல்லா பாவங்களையும் நீக்கி போடுங்க. இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.